நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இருந்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் இரு தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. 3/4/2025 இன்று குபேர சஷ்டி வளர்பிறை சஷ்டி. முருகனை நினைச்சு இந்த ஒரு பொருள் கையில் இருந்தது அப்படின்னா வருடம் முழுவதும் கடன் பணம் சேரும், தீரா கடன் தீரும். அது என்ன பார்க்கலாம். வியாழன்கிழமை அப்படின்னாலே குபேர நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. குருவுக்கு உகந்தது, குருவுக்கெல்லாம் குருவான இந்த முருகனுக்கும் உகந்த நாள். வியாழக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த நாள் மட்டும் இல்லை, அன்றைய தினம் சஷ்டி வேற வருது. வளர்பிறை சஷ்டி முருகனுக்கு இல்லைங்களா. சஷ்டி முருகனை நினச்சிக்கிட்டு இந்த ஒரு பொருள் உங்கள் கையில் வச்சுக்கிட்டு இந்த ஒரே ஒரு வரியை சொல்லுங்க போதும், வேண்டியதெல்லாம் நடக்கும். இது ஒரு எளிமையான பரிகாரம். நம்ம பதிவில் ரொம்ப எளிமையான பரிகாரத்தை பார்க்கிறோம். இந்த வழிபாடுகளை இந்த பரிகாரங்கள் எல்லாம் செய்யும்போது உங்களுக்கு உடனே அறிகுறி பலன் சில இதில் கிடைக்கும். சில நேரங்களில் நம்மளுடைய கர்ம வினையின் காரணமாக நம்ம சில கஷ்டத்தை அனுபவித்து தான் ஆகணும். அதை நம்ம தீர்க்க முடியாது. ஆனால் நேரம் காலம் கூடி வர்றப்ப நம்ம இப்போ செய்கிறோம்ல, இது பரிகாரங்களுக்கு எல்லாம் தக்க பலன் அது உங்களுக்கு கிடைக்கும். சிலருக்கு உடனடியாக பலன் கிடைச்சிருக்கு. சில பேருக்கு பதிவில் சொல்லியிருக்கீங்க. அவங்களுக்கெல்லாம் நன்றி. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சொல்லக்கூடிய தகவலானது உங்களுக்கு முழுமையாக புரியும். புதுசாக வீடியோ பார்க்குறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த பதிவை இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கடன் இல்லாத மனிதரை பார்க்கவே முடியாது. எவ்வளவு வசதி இருக்கிறாங்களோ அவ்வளவு கடன் வாங்குகிறாங்க, ஒரு லோன் வாங்கி வச்சுருப்பாங்க. கோடி கோடியாக வச்சிருக்கிறவங்களும் கடன் இருக்குது. இல்லாத ஏழை பாலைகளோ ஒரு பொருள் வாங்கணும், அது அத்தியாவசிய பொருள் வாங்கணும்னா கூட அவங்க நிலைமை அவங்க கடன் வாங்குற மாதிரி தான் இருக்குது. மக்கள் வண்டி வாகனம் இது மாதிரி வாங்கணும்னா கடன் வாங்கி வாங்கணும். இப்படி எல்லாத்துக்குமே கடன் பிரச்சனை இருக்குது. ஆனால் இந்த கடன் நம்ம அளவுக்கு அதிகமாக போகும்போது, அதாவது வட்டிக்கு வட்டி போட்டு குட்டி கொடுப்பாங்களே, வட்டிக்கு வட்டி, அது மாதிரி எல்லாம் நிலைமை என்ன ஆகும்னே சொல்ல முடியாது. கடலில் சிக்கி தவிக்கிற மாதிரி தான். அப்போ கரை சேரதுக்கு முருகனை தவிர யாரும் இல்லை. கடன் தீர அப்படின்னு நம்ம சொன்னாவே நம்ம ஞாபகத்துக்கு வரக்கூடிய கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா முருக கடவுள் தான். ஏன்னா மனுஷனோட தீராத பிரச்சனையை இந்த கடலில் இருந்து மீட்கக்கூடிய தெய்வம் அப்படின்னா அவர்தான். கலியுகத்தில் கண்கண்ட தெய்வம், இந்த கடன் இருந்து வெளிவர உதவக்கூடிய தெய்வம், அதாவது அதிபதி கிரகம் அப்படின்னு எல்லா வகையிலையும் நம்ம சொல்லலாம்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா அங்காரகன். இந்த அங்காரகனோட தேவதையாக இருக்கக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா முருக கடவுள். அதாவது கடனை தீர்க்கக்கூடிய கடவுள். சொல்கிறதுக்கு கடனுக்கு மட்டும் இல்லைங்க, எதுக்குமே உருப்பட மாட்டேன், எந்த காரியத்தையும் கவனமாக உனக்கு செய்ய தெரியாது, உதவாக்கற, இப்படியெல்லாம் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளானவரா நீங்கள் அப்படின்னா, வாழ்க்கையில் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களா அப்படின்னா நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. வாழ்க்கையில் அதிர்ஷ்ட காற்றே வீசலை, கஷ்டப்படுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பரிகாரத்தை செய்யுங்க. கலியுகத்தில் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. கலியுகத்தில் பல விதங்களில் வழிபாடு செய்கிறோம், பரிகாரம் செய்கிறோம். நம்ம செய்யக்கூடிய வழிபாட்டில் மனம் மகிழ்ந்து நம்முடைய வேண்டுதலை நிச்சயம் முருகப்பெருமான் நிறைவேற்றி தருவார். ஏப்ரல் 3ஆம் தேதி வியாழன்கிழமை இன்று சஷ்டி திதி எப்போ ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதிகாலையிலேயே 4 மணிக்கு ஆரம்பித்து அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை அதிகாலை 3:46 வரைக்குமே இந்த சஷ்டி திதி இருக்குது. ராகு காலம் பார்த்திங்கன்னா 1க்கு மேலே ஆரம்பிக்கிறது. அதனால இந்த ராகு காலம், யமகண்டம் இந்த மாதிரி நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டாம். இதை தவிர்த்து மீதி நேரங்களில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். குரு ஓரை அந்த மாதிரி நேரத்தில் கூட பண்ணலாம். எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லைங்க அப்படின்னா இந்த பரிகாரத்தை நீங்கள் தாராளமாக உங்களுக்கு இந்த ராகு காலம் இதெல்லாம் தவிர்த்து செய்யலாம். அதே நேரத்தில் நீங்கள் இந்த பரிகாரத்தை
உங்களால் செய்ய முடியல அப்படின்னா இந்த நாள் முழுவதும் இந்த ராகு காலம் யமகண்டத்தை தவிர எந்த நேரத்தில் வேணாலும் நான் சொன்ன மாதிரி நீங்கள் செய்யலாம். இதுக்கு என்ன பொருள் வேணும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. சுக்கு தாங்க. சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை அப்படி சொல்லுவாங்க. இந்த சுக்கு நம்மக்கிட்ட இருந்தது அப்படின்னாலே உடலில் எந்தவித ஏற்படாதுங்க. நோயுமே ஏற்படாது. இந்த சுக்கு வச்சு தான் நாம் இந்த பரிகாரத்தை செய்ய போகிறோம். முருக பெருமானை நினச்சி நம்ம இந்த பரிகாரத்தை செஞ்சோம் அப்படின்னா நமக்கு கட்டாயம் நல்ல பலன் தான் கிடைக்கும். இந்த வழிபாட்டை எந்த நாளில் வேணாலும் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, விசாக நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம், முருகனுக்கு உகந்த தினங்களில் செவ்வாய்க்கிழமை, தைப்பூசம், பங்குனி, உத்திரம் இப்படி எல்லாம் வரும் இல்லைங்களா? இந்த நாட்களில் செய்யலாம். ஒரு முக்கியமான காரியத்துக்காக வெளியே போகிறீங்க, இந்த பரிகாரத்தை செஞ்சிட்டோம், அதனால் இப்போ ஒரு இன்டர்வியூ போகிறீங்க, அந்த காரியத்தினாலே நம்முடைய வாழ்க்கையை திருப்பி போட போகுது அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய காரியம், ஒரு நல்ல காரியத்துக்கு போகிறோம் அப்படின்னா இந்த வழிபாட்டை செஞ்சுட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சரி, இந்த வழிபாட்டை செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் பூஜை அறையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானோட படத்தை நல்லா சுத்தம் செஞ்சுட்டு, சிலையாக இருந்தது அப்படின்னா அந்த சிலைக்கு கழுவிட்டு நீங்கள் பால், பன்னீர், உங்களால் முடிஞ்ச பொருட்களை அதை அபிஷேகம் செஞ்சுட்டு சந்தன குங்குமம் வச்சுக்கோங்க. வாசனை மிகுந்த மலர்களை வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க. அதோட படத்துக்கோ அல்லது சிலைக்கோ முன்பாக வேலி இருந்தது அப்படின்னா மிகவும் நல்லது. அந்த வேலுக்கு முன்னாடியோ 2 விளக்குகளை வச்சு நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. அகல் விளக்கில் தான் ஏற்ற வேண்டும். நீங்கள் எவ்வளவு பித்தளையில் வச்சுருந்தாலும் சரி, தங்கத்தில் வச்சுருந்தாலும் சரி, அதெல்லாம் தள்ளி வச்சுருங்க. இப்போ இந்த அகல் விளக்கில் தீபம் போட்டுக்குங்க. அடுத்தது தான் பார்த்திங்கன்னா, பூச்சி இல்லாத நல்ல சுக்கா பார்த்து ஒன்று எடுத்துக்குங்க. புதுசாக கடையில் நாட்டு மருந்து கடைகளில் போனீங்கன்னாலே கிடைக்கும். வாங்கிட்டு வச்சிங்கன்னா போதும். ஓகே, அந்த சுக்கை எடுத்துகிட்டு இப்போ உள்ளங்கையில் கொஞ்சம் விபூதியும் முருகனை நினச்சி வச்சுக்குங்க. இப்போ வச்சுக்கிட்ட பிறகு அந்த சுக்கை அது மேலே வச்சுக்குங்க. சுக்கை வச்சுட்டு நல்லா உள்ளங்கையை மூடிக்குங்க. இப்போ உங்களுக்கு என்ன தேவையோ, உங்களுக்கு பணம் வேண்டுமா, லட்சக்கணக்கில் பணம் வேண்டும் அப்படின்னு சொல்லி எனக்கு பணம் சேர வேண்டும் அப்படின்னு சொல்லுங்கள். வேலைவாய்ப்பு வேணும் அப்படின்னா எனக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டும், உங்கள் மகனுக்கு திருமணம் ஆக வேண்டுமா, மகளுக்கு திருமணம் ஆக வேண்டுமா, என் மகளுக்கு திருமணம் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த கையில் இருக்கக்கூடிய சுக்கை அப்படியே மூடிக்கொண்டு நீங்கள் என்ன பண்ணணும், முருகனை நினச்சி ஒரே ஒரு வரி தாங்க. இந்த ஒரே ஒரு வரியை நீங்கள் 108 முறை நீங்கள் சொல்லணும். கையில் இதை வச்சு சுக்கை மூடி வச்சுக்கிட்டு நீங்கள் சொல்லணும். அந்த சுக்கை கீழே வச்சிடக்கூடாது. என்ன சொல்லணும் அப்படின்னா, ஓம் ஷம் சரவண பவ, ஓம் ஷம் சரவண பவ அப்படின்னு 108 முறை முருகனை நினச்சி நீங்கள் சொல்லணும். நீங்கள் சொல்ல சொல்ல அந்த முருகனோட அருளானது அந்த சுக்களையும் அந்த சுக்குக்கும் போகும், உங்களுக்கும் இறங்கும். அதாவது உருவேறும். சுக்கில் உருவேறும். 108 முறை இந்த முருகனோட மூல மந்திரத்தை சொல்லி நீங்கள் அதை அந்த சுக்கில் உறவேற்றி விட்டு அதற்கு பிறகு என்ன பண்ணணும், அந்த விபூதியை நீங்கள் எப்போவும் விபூதி வைக்கிறீங்க இல்லைங்களா, அது நீங்கள் போட்டு கலந்து வச்சுக்கலாம். தினமும் அதை நீங்கள் முருகனை நினச்சி வச்சுட்டு போங்க. அந்த சுக்கை நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய சட்டப்பையில், ஆண்களாக இருந்தால் ஃபேண்ட் பாக்கெட்லேயும் சட்டப்பையில் இதில் வச்சுக்குங்க. பெண்களாக இருந்தால் ஹேண்ட்பேக்லேயோ பர்ஸ்லேயோ வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு இந்த சுக்கை வெளியில் எடுத்துக்கிட்டு போகிறப்ப நீங்கள் போகக்கூடிய காரியமானது எந்தவித தடையுமே இல்லாமல் நடைபெறும். எந்த வேண்டுதலாக இருந்தாலும் ஒரே ஒரு வேண்டுதலை நீங்கள் அதை வழிபடணும். அந்த வேண்டுதல் உங்களுக்கு கண்டிப்பாக நிறைவேறும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்றமும் கிடையாது. கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.